இது வந்து ஆர்கனைஸ்ட் ரோட் ஷோ இல்லை, ரெண்டுமே நம்ம கண் கூட பார்த்தோம். அவர் வந்து ஏர்போர்ட்லேருந்து ரூமுக்கு போயிட்டு ரூம்லேருந்து இங்கே போகிறதா பிளானு. ஆனால் விஜயை பார்க்க தரன்ற கூட்டம் வந்து ஒரு பேரெழுச்சி. அந்த அளவுக்கு திரு உதயநிதியை பார்க்க இல்லைங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரெண்டையும் கம்பேர் பண்ணுறது ஒரு வகையில் தேவையில்லை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸோடைய மீட்டிங். ஸோ பூத் கமிட்டி பார்த்தீங்கன்னா 66,000 பூத் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு பூத்துக்கு 10 பேர்னா என்ன கணக்கில் பண்ணி, இது கொங்கு மண்டலம் மட்டும்தான், அது 2 நாளாக பிரித்து போட்டாங்க. அதுக்கே அந்த கூட்டம் கோயம்புத்தூர் அல்லு சில்லாய் வச்சு கிட்டத்தட்ட 130 கேஸ் மேலே போட்டு வச்சிருக்காங்களா. அவ்வளோ கேஸ் கொடுங்க, வண்டி மேலே அது மேலே அடைச்சு உடச்சு 40 வயசு உள்ளே வயசானவரா ஆனந்தும் விஜய் மட்டும் தான் இருப்பாங்க போல தெரியுது. அங்கே வந்து அது மாதிரி உள்ள 40 அவ்வளோ பசங்க. அது வந்து கட்டுக்கடங்காத கூட்டம், பெண்கள் குழந்தைகள்னு பெரும் கூட்டம். அது வந்து சாதாரண இளைஞர்கள் அவர் பக்கம் இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்விக்கு இருக்கிறாலும் தெளிவாக வந்துருச்சு. கூட்டம் வருமானு பயங்கர கூட்டம் வருங்கிறது தெரிஞ்சு போச்சு. திரு உதயநிதி அவர்களுடைய கூட்டம் வந்து அந்த அளவுக்கு இல்லைங்கிறது கண்கூட்டம். என் தலைவனை நான் பார்க்க வர்றேன்னு ஓடி ஓடி வந்து நிற்கிறேன்.